நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் அந்த பரப்புரை செயலா இருக்கட்டும், அல்லது கொள்கையை விளக்குறதா இருக்கட்டும், அல்லது இணையத்தில் பதிவு பண்ணுறதா இருக்கட்டும், எவ்வளோ நேர்த்தியாக பண்ணுறாங்கிறது அவங்க அனுபவத்தில் சொல்லுங்க. அந்த கட்சிக்கு வந்த பிள்ளையோட அறிவு சார்ந்த பிள்ளைகள், படித்த பிள்ளைகள், கடந்த எப்படி நான் சொன்ன திராவிட கழகத்திலிருந்து நான் தமிழ் தேசியத்தை நோக்கி வந்தனோ, 2009 நடந்த ஈழ கொலைகளுக்கு பிறகு அதை படித்து உள்வாங்கி வந்த பிள்ளைகள் தான் இந்த பிள்ளைகள். எனவே ஏற்றுக்கொண்ட கொள்கை மிக 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 உன்னதமானது. இந்த கொள்கையை கொண்டு செல்லக்கூடிய தலைவன் ஒரு உன்னதமான தலைவனாக இன்று இருந்து கொண்டிருக்கிறார். தேசிய தலைவர் பிரபாகருடைய செயல் திட்டங்களை வடிவமைக்கக்கூடிய தலைவனாக அண்ணன் செந்தமிழ் சீமான் இருக்கிறார். அல்லது பிள்ளைகள் இது கட்டமைக்கப்பட்ட ஒரு நான் புதுசாக போயிருக்கிறோம். ஒரு கூட்டம் நடந்தால் கூட அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லா பயன்படுத்தி போட்ட பொருட்கள் அனைத்தும் சரி செய்யப்படுகிறது. குருதி பாசறைனா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இந்திய வரலாற்றில் இவ்வளவு குருதியை கொடுத்த ஒரு அரசியல் கட்சி எதுவும் இல்லை. அதே போல் சுற்றுச்சூழல், ஊழல் ஒழிப்பு பாசறை எல்லாமே மிகச்சிறந்த ஆகச்சிறந்தவர்களால் அது கையாளப்படுவதால் இந்த பரப்புரை திட்டம் கூட அந்த பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஒழுங்கு, கடுமையான வெயில் இருந்தாலும் இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் சுற்றி வந்து துண்டறிக்கையும் கொடுக்கணும், ஒரு கூட்டத்தில் பரப்புரையிலையும் வரணும், ஒழுங்கமைக்கணும், சத்தம் போடாமல் வரணும். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது தான் அந்த நாம் தமிழர் கட்சி. அப்படி ஒழுங்கமைக்கப்பட்டு அழகாக, நேர்த்தியாக, செம்மையாக உருவாக்கப்பட்டது தான் செந்தமிழ் சீமான் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி.